ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட், ஒரு செங்கோண முக்கோணியில ஏ பி சி என்ன, இந்த பக்கம் ஏபியை நாங்க எப்படி சொல்லுவோம்? செம்பக்கம். செம்பக்கம்னு சொல்லுவோம். ரைட், பக்கம் ஏபியை நாங்க சொல்லுவோம் செம்பக்கம்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஹைப்போட்டெனியஸ்னு சொல்லுவோம். ரைட், அது மாதிரி பக்கம் சிபிஏ எப்படி சொல்லுவோம்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த டீட்டா. ரைட், இப்போ நான் சொல்றேன் இந்த டீட்டா வந்து எங்களுக்கு இருக்கு, இப்படி இருக்குன்னு வைப்போம். இதுதான் டீட்டா. ரைட், என்னதான் டீட்டா இருந்தாலும் எங்களுக்கு இது டீட்டா அல்லது இது டீட்டாவா இருக்கும். இந்த கோணம் அல்லது இந்த கோணம் டீட்டாவா இருக்கும். எந்த கோணம் டீட்டாவா இருந்தாலும் செம்பக்கம்ன்றது என்னது? செங்கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது வந்து ஹைப்போட்டீனியஸ்னு சொல்லுவோம் செம்பக்கம். இது வந்து செம்பக்கம்னு சொல்லுவோம் செம்பக்கம். ரைட், இப்போ நான் டீட்டாவை இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டீட்டா அப்படி இருக்குண்டா பிசி வந்து என்ன பக்கமா இருக்கும்? என்னவா இருக்கும்? அயல் பக்கமா இருக்கும். ஏன்? இந்த டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அயல் பக்கம். ரைட், அப்போ அதை அட்ஜஸ்டன்ட்னு சொல்லுவோம். இது வந்து என்னவா இருக்கும்? இந்த டீட்டாக்கு இந்த ஏசி என்னவா இருக்கும்? எதிர்பக்கமா இருக்கும். எதிர்பக்கம். எதிர்பக்கமா இருக்கும். ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட் ஹைப்போட்டெனியஸ். ரைட், இதே சொல்றேன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதிகள்ல வந்து இப்போ அதாவது ட்ரிக்னோமெட்ரியில வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியவைகள்ல வந்து முதலாவது பாத்தீங்கன்னா சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம்? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எ- எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ரைட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாறியெல்லாம் போடுறது இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க சைன் தீட்டான்னு எடுத்த உடனே எதிர்பக்கம் வரும். ரைட், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அதாவது வந்து ஒப்போசிட் சைட் ஓவர் என்னோட வர போகுது ஒப்போசிட் சைட் ஓவர் ஹைப்போட்டெனியஸ். ரைட், cos θ அப்படி வரப்போகுது. இங்க எதிர்பக்கம் அயல் நீங்க பக்கம். என்ன வரணும்? அயல் பக்கம். அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் வரணும். இங்க வந்து வரணும் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்ப என்னோட வர போகுது அச்சசனுக்கு ஹைப்போட்டெனியூஸ். tan θ அப்படி வரப்போகுது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்பக்கத்துக்கு இங்க இருக்கிற எதிர்பக்கத்தையும் இங்க இருக்கிற அயல் பக்கத்தையும் போடுவோம். ரைட், எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் வந்து போடுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் வந்து போடுவோம். இல்லாட்டி இன்னொரு முறை இருக்கு tan θ. இந்த இதுல போடுற tan θ ஒரு முறை, sin θ cos θ போடுறேன்டா tan θ வந்து எப்படி இருக்கும்டா sin θ ஓவர் cos θன்னு வரும். ரைட், sin θ ஓவர் cos θன்னு வரும். இதுகளை குறிச்சு வச்சுக்கொள்ளும். இதுதான் எங்களுக்கு முக்கியமா தேவையானது. எங்க இந்த ட்ரிக்னோமெட்ரியில எங்களுக்கு முக்கியமா தேவையானது வந்து இதுவாக தான் இருக்கு. ரைட், tan θ வந்து இப்போ நீங்க sin θ கண்டும் cos θவும் தெரிஞ்சு sin θவும் தெரிஞ்சு cos θவும் தெரிஞ்சுன்னா tan θன்றது sin θ ஓவர் cos θ வேணும்னா நீங்க இதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. sin θக்கு பதிலாக நாங்க என்ன போடலாம்? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். cos θக்கு போடலாம் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். கீழ் செம்பக்கம் கீழ் செம்பக்கம் வகுத்தல் அடையாளம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? நிகர் மாற்றம் அடையும். ரைட், தலைகள ஜம்பா. அப்ப இந்த செம்பக்கம் இந்த செம்பக்கமும் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டா எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம்.
சொல்லுங்க. யாரு? லிஃபா இது. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சைன் 30 பாகை, 45 பாகை, 60 பாகை, 90 பாகைக்கு வந்து நாங்க எப்படி கோணங்கள், அதாவது அந்த பெருமானங்கள் வந்து காண்றது என்று பார்ப்போம். சரி. ரைட். சைன் 30 பாகை, 45 பாகை, 60 பாகை, 90 பாகைக்கு வந்து காணுவோம். இப்ப நாங்க வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணியை எடுப்போம். ஈக்குவலிட்ரல் ட்ரையாங்கிளை வந்து நாங்க எடுப்போம். ரைட். இப்போ ஒரு இரு சமபக்க முக்கோணி ஒன்று எடுப்போம். அப்ப இரு சமபக்க முக்கோணி ஒன்று எடுத்தோம்னா எங்களுக்கு என்னென்ன தெரியும் இரு சமபக்க முக்கோணியில? இரு பக்கங்கள் சமன். இரண்டு பக்கங்கள் சமன். அடுத்து அந்த பக்கங்களுக்கு எதிர உள்ள கோணங்கள் ரெண்டு என்னவா இருக்கும்? சமன். சமனா இருக்கும். சமபக்க முக்கோணி எடுப்போம். ரைட். அப்ப சமபக்க முக்கோணி எடுத்தோம்னா என்ன வரப்போகுது? மூன்று பக்கமும் என்னவா இருக்கும்? சமன். சமனா இருக்கும். அதோட மூன்று கோணமும் என்னவா இருக்கும்? மூன்று பக்கமும் சமனா இருக்கும், மூன்று கோணமும் சமனா இருக்கும். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து எடுத்தோம்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து எடுத்தோம்னா எங்களுக்கு வரும் எல்லா பக்கமும் சமனா இருக்கும், எல்லா கோணங்களும் சமனா இருக்கும். ஒரு கோணத்தின் பெருமானம் எவ்வளவா இருக்கும்? 60. 60 பாகையா இருக்கும். ஏனென்றா மொத்தம் 180 பாகை. அதுல அப்போ ஒரு கோணம், ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து எங்களுக்கு 60 டிகிரியா இருக்கும். ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க ஒரு செங்குத்தொண்டு வரைஞ்சோம்டா அந்த 60 பாகை என்ன செய்யும்? அந்த செங்குத்து மேல இருக்கிற 60 பாகை நான் செங்குத்து வரைஞ்சேன்டா இந்த கோணம் இந்த கோணம் எவ்வளவா இருக்கு? 30 30. பாகையா இருக்குது. 30 பாகையா இருக்கும். ரைட். ரைட். நான் ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் ஒன்று அப்படி நான் வரைஞ்சேன்டா, ரைட் ஆங்கிள் வரைஞ்சேன்டா எனக்கு வந்து வெறும் 30 பாகையா இருக்கு. மிட் பாயிண்ட்ல நான் வந்து இது பண்ணிக்கல வந்து 30 பாகை வரும். ரைட். 30 பாகை வர்றதோட அதோட வந்து இது வந்து என்னவா இருக்கும்? பிசின்னு நடுப்புள்ளியாகவும் இருக்கும். ரைட். இது வந்து டிஎன் வச்சுக்கோங்கன்னா பிசின்னு நடுப்புள்ளியாகவும் இருக்கும். இப்ப இது 2A என்றா இதுவும் வந்து என்னவா இருக்கும்? 2Aயா இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? ஏயா இருக்கும். இது ஏயா இருக்கும். சரியா? விளாம் போட்டது சரியா? ரைட். இப்ப sin 30 என்னவா இருக்கும்? sin 30 A ன் கீழ் 2 S. sin 30 வந்து எதிர்பக்கம் A ன் கீழ் 2. ஸோ எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், செம்பக்கம், செம்பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஸோ எதிர்பக்கம் A ன் கீழ் 2. A மீன் கேன்சல் ஆனா ஹாஃப். ரைட். அதே மாதிரி cos 30 adjacent adjacent over hypotenuse. ஸோ அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே எப்படி வரப்போகுது? இதுக்கு அயல் பக்கம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும்? ஏடி தான் அயல் பக்கம். ரைட். ஏடியை ஃபர்ஸ்ட் காரணத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? பைதகரஸ் தியரம் போட்டோம்டா AC²
is equal to AD square plus DC square. AC square 2A holding square, right? 2Aக்கு முழுவதுக்கும் தான் square is equal to AD square plus A square. 4A square minus A square is equal to AD square. So AD square is equal to 3A square. AD is equal to root of 3A square. This means root 3A. Right? And A square வந்து வெளியில வரைக்கும் A வரும். 3 வெளியில வரைக்கும் வந்து இது முழுவதுக்கும் இது வருது. அப்ப 3 வெளியில வரைக்கும் வந்து root 3 வெளியில வரும். A வந்து வெளியில இருக்கு. root 3 மட்டும் root 3A. Right. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? 30 பாகைக்கு அயல் பக்கம் வந்து root 3 A செம்பகம் வந்து 2A. ஆகவே root 3/2. tan theta என்ன வரும்? எதிர்பக்கத்தின் opposite over adjacent. அயல் பக்கம். ஸோ எதிர்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா A, அயல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா root 3A. ஸோ ஆகவே 1/√3. இதே மாதிரி sin 30 sin 60 tan 60 cos 60க்கு சொல்லுங்க பாப்போம். இதை எழுதுங்க. திங்கள் செம்பக்கம். ஸோ எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் என்ன? எதிர்பக்கம் வந்து 60க்கு எதிர்பக்கம் என்ன? A AD AD over AC AC. ஸோ எங்களுக்கு வரும் AD வந்து root 3A over AC வந்து 2A. ஸோ root 3/2. cos 60 வரும் A/2A. அதாவது வந்து எப்படி வரும்? cos 60 வந்து வரும் DC/AC. ஸோ A/2A half. tan 60 வரும் உங்களுக்கு எப்படி வரும்? AD/DC. ஸோ AD root 3 DCA. ஸோ root 3. ஸோ அடுத்து 45க்கு பார்ப்போம். ஸோ 45க்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்டா செங்கோணி இரு சமூக முக்கோணி எடுக்கிறோம். ரைட்? இப்ப சொல்லுங்க, இது A, இது A என்ன பைதகோரஸ் தியரப்படி இது என்ன இருக்கும்? AC square is equal to AB square plus BC square. பைதகோரஸின் தியரம். Right? So AC square is equal to A square plus A square. So 2A square. So AC is equal to root 2A. So இது வந்து square root of 2A.
ஸோ அதோட எங்களுக்கு தெரியும் இது இரு சமபக்க முக்கோணியாகவும் 90 பாகை அமைந்துச்சுன்னா இந்த கோணம் எவ்வளவு பாகையா இருக்கும்? 45 பாகை. 45 பாகையா இருக்கும். இது ஒரு 45, இது ஒரு 45 இருக்கும். ரைட். இப்ப பார்ப்போம் சைன் 45. இப்ப நான் இந்த 45 எடுப்போம். எந்த 45 எடுத்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல. இதை எடுத்தோம்னா ஏபி ஓவர் ஏசி. ஸோ ஏபி ஏசி வந்து 2√2a. ஆகவே உங்களுக்கு வரும் 1/√2 cos 45 பிசி ஓவர் இது அது அந்த என்னது சைன் 45க்கு இந்த 45 எடுத்தோம்னா கொஸ்டுக்கும் அதே 45 எடுக்கணும். இது மாறி எடுத்து போட்டு மாறி போட்டு விடுறீங்க. ஆனால் என்ன போட்டாலும் உங்களுக்கு ஒரே விட தான் வரப்போகுது. ஏசி ஏ ஓவர் √2a. ஆகவே 1/√2 tan 45 ஏபி ஓவர் பிசி a over a is equal to 1. எழுதி கொடுங்க. கோணம் வந்து இருக்குதுன்னா நார்மலா வந்து உங்களுக்கு தெரியும் சைன் கொஸ் டானுக்கு வந்து ஒவ்வொரு அதாவது வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வந்து அதுக்கு ப்ளஸ் மைனஸ் வரும். ரைட். இது வந்து ஏ லெவலுக்குரிய திங் தான். பட் உங்களுக்கு வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அப்போ ஏ லெவலுக்குரியது தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 பாகை நாங்கள் குவார்ட்டரா எத்தனையா பிரிக்கலாம்? கால் காலா எத்தனையா பிரிக்கலாம்? 4 பிரிக்க. 4 பிரிக்கலாம். ரைட். அப்போ 4 பிரிச்சோம்டா எங்களுக்கு வந்து இது 0 இங்கே போனோம்னா எவ்வளோ வரும்? 90 90 பாகை, இங்கே 180 பாகை, 270 பாகை. அப்படியே ரவுண்டு கட்டி இங்கே வந்தோம்டா 360 பாகை இங்கே தான் வரும். ரைட். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 90 பாகை போக மட்டும் எங்களுக்கு சைனுக்கும் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், கொஸ்ஸுக்கும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், டேனுக்கும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனுக்கு ப்ளஸ், கொஸ்ஸுக்கு மைனஸ், டேனுக்கு மைனஸ். ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனுக்கு மைனஸ், கொஸ்ஸுக்கு மைனஸ், டேனுக்கு ப்ளஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனுக்கு மைனஸ், கொஸ்ஸுக்கு ப்ளஸ், டேனுக்கு மைனஸ். ரைட். இப்போ நான் சைனுக்கு ப்ளஸ் என்று சொல்கிறேன்னா நீங்கள் ஏ லெவலில் வந்து படிப்பீங்க. சைனின் தலைகள் 1/sin சைன் தீட்டான்னு நாங்கள் சொல்லுவோம், கொசெக்ஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ரைட். ஸோ கொசெக்ஸ் தீட்டான்னு சொல்லுவோம். கொசெக் தீட்டாவுக்கு வந்து அதுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல சைனுக்கு ப்ளஸ்னா கொசெக் தீட்டாவும் ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்ஸுக்கு வந்து 1/கொஸ்ஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் செக் தீட்டான்னு சொல்லுவோம். ரைட். இதெல்லாம் ஏ லெவலில் பார்ப்பீங்க. அது வந்து அது கொஸ் இருக்கிற இடமெல்லாம் செக் தீட்டாவும் வந்து என்னவா இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். டேனுக்கு வந்து 1/டேனை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஹொட் தீட்டான்னு சொல்லுவோம். ரைட். அந்த ஹொட்டுக்கும் வந்து டேன் எங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். சும்மா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் இது இந்த ஓர்டரை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னா உங்களுக்கு எந்த கால்வட்டத்துக்குள்ள இந்த இது அதாவது வந்து 0 to 90 டிகிரிக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். 90 to 180க்குள்ள பார்த்தீங்கன்னா சைன் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும். 180 to 270 மட்டும் பார்த்தீங்கன்னா டேன் ப்ளஸ்ஸாக இருக்கும். 270 to 360 மட்டும் பார்த்தீங்கன்னா கொஸ்க்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ரைட். அந்த 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 இதுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் எல்லாம் கொஸ்டின் ப்ளஸ் ஆங்கிளாக இருக்கும். வர்ற விடையெல்லாம் ப்ளஸில் வரும். ரைட். இதை நீங்கள் நினைவு வச்சு கொள்ளணும்டா நீங்கள் ஜஸ்ட் ஒரு சும்மா நார்மலாக எப்படி சொல்லலாம்டா இது வந்து நாங்கள் இதுக்கு இங்கே ஓல் தானே, அப்போ எல்லாத்துக்கும் அப்போ ஓல், இங்கே சைன் தானே, அப்போ நான் சைனுக்கு பதிலாக சில்வர்னு சொல்லுவேன். ஓல் சில்வர். இங்கே டேன் தானே, டி, அப்போ டி. இங்கே எஸ் போட்டிருக்குன்னு சைன், அப்போ ஓல் சில்வர் டி கப்ஸ் சொல்லுவோம். ரைட். அதாவது வந்து எல்லாத்துக்கும் சில்வர், ஓல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ இங்கே ஓல் என்ற எல்லாத்துக்கும், சில்வர் என்ற சைன், டீ என்ற டேன், கப்ஸ் என்ற சி கொஸ்.
ரைட். இந்த மாதிரி நாங்கள் நினைவு வச்சு கொள்ளலாம். சும்மா நான் நார்மலாக மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையா இருந்தா. அதாவது வந்து அந்த கால்வட்டங்கள் வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும், மிச்சமான தேவையில்லை. இதை சும்மா நினைவு வச்சு கொள்ளணும். இது எக்ஸ்ட்ரா தான், பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஃபுல்லாக வந்து கோணங்களை வந்து போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா cos theta tan theta, right? 0, 30, 45, 60, 90. இதை ஞாபகம் வச்சு கொண்டுங்கனாலே போதும் போல, ரைட்? ஓகே, சொல்லுங்க. சைன் பூஜ்ஜியம் எவ்வளவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும், ரைட்? சைன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், சைன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டேன் பூஜ்ஜியம், சாரி கொஸ் பூஜ்ஜியம் என்னவா இருக்கும்? ஒண்டா இருக்கும். அதுக்கு எதிராக இருக்கும், ரைட்? சைன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருந்துச்சுன்னா கொஸ் பூஜ்ஜியம் ஒண்டா இருக்கும். டேன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ரைட்? இப்போ நாங்கள் கண்டது மாதிரி சைன் 30 எவ்வளவு? ஹாஃப். ஸோ அதே மாதிரி கொஸ் 30 என்னவா இருக்கு? √3/2. டேன் 30 என்னவா இருந்துச்சு? 1/√3. 45 வந்து 1/√2, 1/√2, 1. நீங்க வந்து 60க்கு வந்து என்ன செய்யும்? இங்க கொசுக்கு 30க்கு இருக்கிறது இங்க டேனுக்கு 60. அதாவது வந்து இங்க இருந்து கொசுக்கு கூடி சைனுக்கு கூடிட்டு போறது கொசுக்கு குறைஞ்சிட்டு போய் இங்க பூஜ்ஜியம் ஆகும். இங்க சைன் வந்து பூஜ்ஜியத்துல இருந்து கூட்டிட்டு போய் இங்க ஒன்றாகும், இங்க பூஜ்ஜியம் ஆகும். இங்க வந்து எங்களுக்கு தெரியும் இது அரை ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2, ஸோ √3/2. அதுக்கு பிறகு 1. இங்க பாருங்க ஒன்று, பாருங்க அடுத்தது √3/2 இந்த இடம். அடுத்தது 45ல் ரெண்டும் சமனா இருக்குது. அப்புறம் இங்க அரைண்டா இங்க அரை, ரைட்? இங்க பாத்தீங்கன்னா 60 பாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது 1/√3, 1. அதுக்கப்புறம் வந்து தலைகீழா √3 ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 90 பாய்க்கு வந்து இன்ஃபினிட், tan 90 பாகை முடிவிலி என்று வரும். ஏன் முடிவிலி? tan θ வந்து sin θ இங்கு cos θ. sin θ வந்து 1, cos θ 0. எந்த ஒரு இலக்கத்தையும் பூஜ்ஜியத்தால் பிரிச்சோம்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும். அதான் நீங்க மடக்கேட்டவனில், அதாவது வந்து இயற்கை டான்ஜென்ட்கள்ல போயிட்டு பாத்தீங்கன்னா 1 தசம் இருக்கும், 5 தசம் இருக்கும், 10 தசம் இருக்கும், அப்படியே இன்ஃபினிட்டி மட்டும் போகும். பட் சைன்களை வாய்ப்பு பார்க்க, கீழே தரப்பட்டுள்ள சமன்பாடுகளை வாய்ப்பு பார்க்க. வெரிஃபை த ஃபாலோவிங். இப்போ இதுல வந்து உங்களுக்கு வாய்ப்பு பார்க்க வந்திருக்கேன். ஆனால் ஏ லெவலில் வந்து இதுக்கு ஒரு விரிவே இருக்கு, ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா சைன் 30 பாகை இன்ட்டு கொஸ் 60 பாகை பிளஸ் கொஸ் 30 பாகை இன்ட்டு சைன் 60 பாகை. sin theta into cos theta, sin theta into cos theta plus cos theta into sin theta. ஸோ இது வந்து என்ன வருமெண்டா எங்களுக்கு எங்க ஏ லெவலில் வந்து எங்களுக்கு வரும் sin a plus b என்று வரும், ரைட்? sin a plus b, sin a into cos b, cos a into sin b. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, 60, 90, sin 90, 1, 2 வரும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வெரிஃபை பண்ணணும், ரைட்? இது முதலாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா tan 30 சமம். So tan A minus tan B. So tan A, tan 60 minus tan B, tan 30 over 1 plus tan A into tan B, tan 60 into tan 30. இது ஈக்குவேஷன், ரைட்? அதாவது வந்து நார்மல் ஏ லெவலில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. tan A plus A minus B என்ன நாங்கள் எழுதிக் கொள்ளலாம்? tan A minus tan B over 1 minus tan A into tan B. அதான் இங்கே எழுதியிருக்கு.
நீங்க ஒன்றுமே சேர்த்தவில்லை, இங்க பிரதியிட்டு இந்த பக்கம் சமன் சொன்னீங்கன்னா சரி. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சமன் காட்டணும் தானே. இந்த மாதிரி கேள்விக்கு என்ன செய்யணும்டா, இடக்கை பக்கத்தையும் வலக்கை பக்கத்தையும் தனித்தனி எடுத்து செய்து காட்டணும். அதாவது நாங்கள் முன்னுக்கு போடுவோம் LHS போட்டு பழகுவோம். ரைட், LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம். சைன் 30 இன்டு ஹொஸ் 60 ஹொஸ் 30 இன்டு சைன் 60. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு எல்ஹெச்எஸ்ல இருக்கிற எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் வந்து உங்களுக்கு தெரியுது என்னது, சைன் 30 வந்து என்னது அரை, கொஸ் 60 என்னது அரை, சாக கொஸ் 30 என்னது √3/2. இந்த சைன் 60 எவ்வளவு √3/2. இப்போ இதை நாங்கள் இது பண்ணினோம்னா எவ்வளவு வரும், அரையும் அரையும் எல்லாத்துக்கும் 4 கோமாசி 4, அப்போ 4 அங்கே மேலே 1, இங்கே √3 இன்டு √3 3. ஆகவே 4/4 is equal to 1. ரைட், எங்களுக்கு தெரியும் RHS வந்து என்னது 1. ஆகவே LHS is equal to RHS. இங்க RHS என்றது ரைட் ஹேண்ட் சைட், LH என்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட். அதாவது வந்து இடக்கை பக்கம் வலக்கை பக்கம். ஏன் LHSல எங்களுக்கு கொண்டு வருது, RHSலயும் ஒன்று தான் இருக்கு. ஸோ LHS சமன் RHS வாய்ப்பு பார்க்குறது. இல்லை நீங்கள் ஒன்று சமன் ஒன்று போட்டாலும் சரி. இது என்ன சொல்றது, மேக்ஸில் செய்கிற ஒரு ஒழுங்கான வே. ரைட், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஓலவெல்ன்றதால நீங்கள் என்ன செய்யலாம், அதை போட்டு ஒன்று சமன் ஒன்று போட்டு விட்டாலும் சரி. ரைட், இனி அடுத்தது பார்ப்போம். tan 30. அப்போ LHS எடுப்போம். LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் tan 30. tan 30 எவ்வளவு எங்களுக்கு தெரியும் 1/√3. அதே மாதிரி இனி RHS எடுப்போம். ஆகவே எப்படி வரப்போகுது, tan 60 வந்து இப்போ தெரியும் எங்களுக்கு √3 மைனஸ் tan 30 1/√3 ஓவர் 1 + √3 இன்டு 1/√3. ஸோ எங்களுக்கு வரும் மேலே போமாசி √3. ஸோ √3 இன்டு √3 3 மைனஸ் 1 ஓவர் கீழே போமாசி இதுவும் பற்றும். ஆகவே 2. ரைட், ஸோ இப்போ இது எங்களுக்கு வரப்போகுது எப்படி 2/√3 இன்டு 2. கீழே இருக்க 2 இங்கே பக்கத்தில் போகும். அப்போ இந்த இதுவும் பற்றும். ஸோ 1/√3. ஸோ 1/√3 என்றது என்னது, இங்கேயும் 1/√3. ஸோ ஆகவே LHS is equal to RHS. கோசைன்கள் இயக்கு டேன்ஜென்ட்களில் வந்து எப்படி நாங்கள் பார்க்குறேன்னு பார்ப்போம். ரைட், tan 34 பாகை 60 கலை இந்த எப்படி பார்க்குறது. tan 34 பாகை 60 கலை.
ரைட். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, இயற்கை டான்ஜென் இதில் போயிட்டு என்னது மடக்கை அட்டவணையில் இல்லை, அதாவது மடக்கை அட்டவணை அந்த மடக்க புக்கில் மடக்கை அட்டவணை இருக்கிற புத்தகத்தில் நேச்சுரல் டான்ஜென்ஸ் என்று இருக்கும். ரைட், இயற்கை டான்ஜென்கள் என்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 60 கலைன்னு வராது. நான் மாறி போட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. 50 போட்டு 60 வந்துச்சுன்னா டைரெக்டாகவே 35 பாகைன்னு வந்துடும். 50 டான்ஜென் அட்டவணை விளங்குதா? இப்போ பார்த்தீங்கன்னா 34 பாகை 50 கலை அப்படித்தானே? ஸோ 34 பாகை 50 கலையண்டா இங்கே போய் நாங்கள் 34 பாகையை பார்ப்போம். ரைட். ஸோ 34 பாகை இங்கே இருக்கு. ஸோ 34 பாகையை ஃபைன் பண்ணிட்டு, அதாவது இயற்கை டேஞ்சன்கள் இருக்கணும். இங்கே இருக்கு நேச்சுரல் டேஞ்சன்ஸ். ரைட். ஸோ அதில் போயிட்டு 34 பாகையில் 50 கலையண்டா எங்களுக்கு தெரியும். 34 பாகையில் 50 கலைன்றது இங்கே இருக்கு. ஸோ 34ல் 50ன்றது இந்த இடம். வடிவா பார்த்துக்கொள்ளணும். இந்த இடம் 0 தசமத்தில் இருக்கா, 1 தசமத்தில் இருக்கா, 2 தசமத்தில் இருக்கா, 5 தசமத்தில் இருக்கா. ஏனென்றா இது டான்ஜென் வந்து 0 பாகையிலேருந்து 90 பாகைக்குள்ள போய்க்குள்ள எப்படி போகும், 0லேருந்து முடிவுலி மட்டும் நம்பர் எடுக்கும். ஸோ அதனால நாங்கள் பார்க்கணும். 45 பாகைக்குள்ள வந்து 1 தான் எடுக்கும். ஏன் 45 பாகை தானே 1. ஸோ 45 பாகைக்கு உள்ள வந்து 0 பாயிண்ட் தான் எடுக்கும். இங்கால பாருங்க எல்லாம் 1 பாயிண்ட்ல வந்து 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் 57 பாயிண்ட் இப்படியே போய் போய் எங்க போகுது இந்த 343 பாயிண்ட் தென் இன்ஃபினிட்டி. ரைட். இன்ஃபைனைட் வேல்யூ மட்டும் எடுக்க போகுது. அதனால டான்ஜென்ட்ஸில் வந்து கவனமாக இருக்கணும். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன விட வரப்போகுது, 0.6959. ஓகே, tan 79 பாகை நாற்பத்தி ரெண்டு கலை. இங்க பார்ப்போம். 79 பாகைன்னா இங்க போய் நாங்கள் 79 பாகையை பார்ப்போம். 79 42 ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 79 40 பார்ப்போம். ரைட். ஏன் இங்கே 10 10 தான் இருக்கு. ஸோ 79 40. ஸோ 40ன்றது இங்கே. ஸோ 79 40ண்டா 5.485. ஸோ 5.485. ரைட். சாக அங்கால 2 கலை எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அந்த 2 கலைக்குரியது இங்க இருக்கு. 2 கலை இடை வித்தியாசம். ரைட். மீன் டிஃப்ரென்சஸ். ஸோ மீன் டிஃப்ரென்சஸ்ல வந்து ரெண்டாவதுல மீன் டிஃப்ரென்ஸ் வந்து எங்களுக்கு இது 18. 18 கலையை வந்து நாங்கள் பின்னால கூட்டுவோம். ஸோ 18 கலையை வந்து நாங்கள் பின்னால கூட்டுறோம்னா என்னது, கடைசி லாஸ்ட் 4 டிஜிட்டின் 18 கலை வந்து அட் ஆக போகுது. ஸோ இதுல வந்து 18 கலை அட் ஆக போகுது. இது 300 கொண்டு போய் கூட்டி விடுறது. ரைட். அப்ப என்ன இல்லாட்டி இப்படி போடலாம், 0.01 போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி டைரக்டா நீங்க இதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து 18 கூட்டுப்பட போகுது. ஏன் இந்த 2 கலைக்கு வந்து 18 பின்னுக்கு இருக்கிற டிஜிட்டுக்கு கூட்ட போகுது. கூட்டின மண்டங்களுக்கு எவ்வளவு வரும், 8 மஞ்சம் 13, 8 3 9 3 10, 5 5.503 என்று வரும். ரைட்.
ஓகே, இதை மாதிரி நீங்கள் சைனுக்கும் பார்த்துக்கொள்ளலாம் ஈஸியாக. ரைட், சைனுக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஈஸியாக. எப்படி சைனுக்கு பார்த்துக்கொள்றது? இதே மாதிரி சைனுக்கு நீங்கள் போய் உள்ளே பார்த்துக்கொள்ளலாம். எப்படி என்றால் இப்போ சைன் 45 பாகை 34 கலை என்று வைப்போமே. சைன் 45 பாகை 34 கலை. சைன் 45 பாகை 34 கலை. எங்களுக்கு தெரிய வேணுண்டு. சைன் 45ல் போயிட்டு 45 30ல் பார்க்கணும். ஸோ இங்கே அதாவது இயற்கை சைன்கள் இருக்கு. ரைட், நேச்சுரல் சைன் இருக்கு. ஸோ இயற்கை சைன்களில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் 45 பாகையில் இப்போ நான் டேன் பார்த்த மாதிரி 45ல் இங்கே 30ல் போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. பார்த்துட்டு ஒரு பெருமானம் வரும். அதோட அங்கே 4 கலை இருக்கும் இடை வித்தியாசம். அந்த 4 கலைக்குரிய பெருமானத்தை லாஸ்ட் டிஜிட்டோட கூட்டும். சரியா? இப்போ இதில் 5 வருதுன்னா 5 பின்னுக்கு தான் கூட்டணும். 15 வருதுன்னா பின்னுக்கு 15. இதில் வர்றதோட கூட்டினோம்னா எங்களுக்கு 45 பாகை 34 கலைக்குரியது வரும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கை கோசைன்கள் இருக்கு. ரைட், நேச்சுரல் கொசைன்ஸ் இருக்கும். ஸோ நேச்சுரல் கொசைன்ஸ்ன்றது எப்படி நாங்கள் பார்க்கறது? நார்மலா உங்களுக்கு கொஸ் பார்க்க கஷ்டம்னா அதை நீங்கள் டைரெக்டாக சைனுக்கு மாற்றி காணலாம். ரைட், அது ஒரு வழி. இல்லாட்டி வந்து என்ன செய்யலாம்னா நீங்கள் மடக்கை அட்டவணையை பார்த்தே பார்க்கலாம். சரியா? மடக்கை அட்டவணையை பார்த்தே பார்க்கலாம். எப்படி என்றா ஓகே, இப்போ ஹொசைனை பார்ப்போம். இப்போ ஹொசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இயற்கை கொசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கொசைன்ஸுக்கு வந்து எங்களுக்கு அட்டவணையில் மேலே இல்லை. ரைட், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட அட்டவணையில் வந்து மேலே இல்லை நேச்சுரல் கொசைன்ஸ். ரைட், அட்டவணையில் பாருங்கள் இயற்கை டான்ஜென்ட்கள் இருக்குது, மேலே பாருங்கள் இயற்கை சைன்கள் தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் சயின்ஸ் இருக்குது, நேச்சுரல் கொசைன்ஸ் மேலே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் சயின்ஸ் இருக்குது தானே, அந்த இடத்தின் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேச்சுரல் கொசைன்ஸ் இருக்குது. ரைட்,
நேச்சுரல் சயின்ஸின் கீழ் பக்கம் நேச்சுரல் கொசைன்ஸ் இருக்கு. ரைட். இப்போ நாங்கள் அதை எப்படி பார்க்குறோன்னு பார்ப்போம். அதாவது வந்து சைனையும் டேனையும் பார்க்குற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட். சைனையும் டேனையும் பார்க்குற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி என்றா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ நான் பார்க்க போகிறேன் கொஸ் 926 என்று பார்த்து வேண்டாம். ரைட். 9 பாகை 26 கலையை நான் பார்க்க போகிறேன். என்ன செய்யணும்டா, இங்கே பாருங்க, சைன் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்ன செய்யும், பூஜ்ஜியத்துல இருந்து கூடி 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 ஒன்று மட்டுமா. கொஸ் வந்து என்ன நடக்கும், ஒன்றுல இருந்து குறைஞ்சு குறைஞ்சு பூஜ்ஜியமாகும். அப்ப சைனின் எதிர்மாறா இருக்கும் கொஸ். ரைட். இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்டா, கொஸ் வந்து என்ன செய்யுது, கீழே தான் இருக்கு கொஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான். ரைட். கீழே இருக்கிறது தான் கொஸ். அப்ப கீழே இருக்கிறது கொஸ்ண்டா, இப்ப இங்க பாருங்க, இலக்கங்கள் வந்து ரெண்டு விதமா போகுது. வடிவா பாருங்க. ரைட். இலக்கங்கள் வந்து ரெண்டு விதமா போகுது. இங்க பாருங்க, 0 1 2 3 4 5 வந்து மேலிருந்து கீழே கூட்டிட்டு போற மாதிரி போகுது. இங்க பாருங்க, 44 45 46 அன்டில் 89 மட்டும் போகுது. ரைட். ரெண்டாயிரது இது சைனுக்குரியது. ரைட். மேலே இருந்து கீழே கூடி போகுது. கொசுக்குரியதை பாருங்க, அப்ப சைன்ல கூட்டிட்டு போகுதுன்னா கொசுக்குரியது என்ன செய்யணும், குறைஞ்சிட்டு போகணும். பாருங்க இந்த சைட்ல பாருங்க ஒரு இலக்கம் இருக்கு, 89 88, அப்படியே குறைஞ்சு 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 எங்க போகுது, இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா 0. ரைட். இட் மீன் கொஸ் வந்து பார்க்கல நாங்க கீழே இருந்து தான் பார்ப்போம். ரைட். கொஸ் வந்து பார்க்கல கீழே இருந்து பார்ப்போம், சைன் வந்து பார்க்கல மேலே இருந்து பார்ப்போம். மீன் இயற்கை கொசைன் வந்து கீழே இருக்கு. ஸோ அதே சைன் அட்டவணையில தான் நாங்கள் கொஸ்டும் பார்க்க போறோம், ஆனா கீழே இருந்து பார்ப்போம். ஸோ கீழே இருந்து பார்க்க பாருங்க, இங்க இருக்கு 0 பாகை, இங்க இருக்கு 1 பாகை 2 பாகை 3 பாகை என்று இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரி 44 டிகிரி அப்படியே அன்டில் 89 டிகிரி மட்டும் அப்படியே மேலே போக போகுது. அதே மாதிரி இங்கால வந்து பாருங்க, 10 பூஜ்ஜியங்களை 10 கலை 20 கலை 30 கலை 40 50 60 இது வந்து சைனுக்குரியது கூட்டிட்டு போறது. ஆனா இங்க ஹொஸ்ஸுக்குரியது எப்படி இருக்கும், இங்க இருந்து வரும். 0 கலை 10 கலை 20 30 40 50 60 இந்த பக்கமா வரும். ரைட். சைனுக்கு வந்து இந்த பக்கமா வரைக்கும், கொசுக்கு வந்து இந்த பக்கமா வரும். நினைவு வச்சு கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க எங்கட கேள்வி வந்து என்னது, எங்கட கேள்வி வந்து 9 பாகை 26 கலை. ரைட். அப்ப 9 பாகை 26 கலை என்றா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 9 பாகையை நாங்க தேடணும். அப்ப கீழே இருந்தா 9 பாகை பார்க்கணும். இந்த பக்கம் பார்க்க மாட்டோம், ஏன் இந்த பக்கம் இருக்கிறது சைன். அப்ப இந்த பக்கம் 9 பாகை பார்க்கணும். அப்ப இந்த பக்கம் 9 பாகை என்றா 0 1 2 3 4 5 6 2 9 பாகை இங்க இருக்கு. ரைட். 9 பாகை 26 கலை. ரைட். 9 பாகை 26 கலை என்றா 9 பாகை 20 கலையை போய் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ 9 பாகை 20 கலை என்ன எங்களுக்கு தெரியும், 0.9868. ரைட். ஸோ 0.9868. அதுக்கு அடுத்தது வந்து 20 கலையோட 26 கலை தானே இருக்கு. ஸோ 26 கலையில எக்ஸ்ட்ரா எத்தனை இடை வித்தியாசம், 6 கலைக்குரிய இடை வித்தியாசம் வேணும். ஸோ 6 கலைக்குரிய இடை வித்தியாசம் கீழே இங்க இருந்து பார்ப்போம். எல்லாம் அது மேலேயும் கீழே ஒன்று தான். ரைட். இங்கேயும் இங்கேயும் ஒன்று தான். அப்போ 6 கலைக்குரிய இடை வித்தியாசம் வந்து பார்த்தோம்டா, இங்க இருக்கு இந்த 6. ஆகவே 6க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கூட இருக்கு. ரைட். அப்ப 3 இருக்கு. ஸோ 3 இருக்குண்டா இங்க வந்து பாருங்க 4வது தசத்துல 3 இங்க வரப்போகுது. அப்ப அங்க வந்து என்ன வரப்போகுது, 0.000003. இப்ப இதை நாங்க கூட்டுவோமா கழிப்போமா, கழிக்கணும். கழிக்கணும். ஏனெண்டா கொஸ்ஸண்டு வரைக்கல ஞாபகம் வச்சு கொடுப்போம், சைன் அண்டைக்குள்ள தான் கூட்டுவோம், சைனுக்கும் டேனுக்கும் கூட்டுவோம், கொஸ்ஸுக்கு வந்து இந்த இடத்துல கழிப்போம். ரைட். அதாவது வந்து இடை வித்தியாசத்தை கண்டு 20 அங்கால 26 வரைக்கும் இந்த 6 இருக்கிறத வந்து நான் கழிச்சு தான் கொஸ்ஸுக்கு எடுப்போம். ரைட். அப்ப நாங்க இதை கழிச்ச மண்டங்களுக்கு வரும் 0.9865 வரும். ரைட். இதான் வந்து கொஸ்ஸுக்குரிய 9 பாகை 26 கலைக்கா இருக்கு. ரைட். அதாவது வந்து 20 கலைக்கும் அங்கால ஒரு 6 கலைக்கும் அந்த 6 கலைக்குரியதை நாங்க அந்த இதுல இருந்து கழிச்சு தான் நாங்க செய்வோம். ரைட். எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இது எழுதினா எழுதி கொள்ளுங்க.
cos 80 பாகை 37 கரை. என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு போய் ஹோஸ் 80 பாகையை தேடணும். 80 பாகை வந்து இந்த பக்கத்தால 80 பாகை பார்க்கணும். அங்கால போய் பார்க்கறது இல்லை. 80 பாகை என்று இது 80 பாகை 37னா ஃபர்ஸ்ட்டுக்கு 30 போய் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்கிற 30 இல்லை, இது மேலேருந்து பார்க்கறது இல்லை, ரைட்? கவனம் கொசுக்கு வந்து இந்த சைட்டாலையும் கீழே இருந்து தான் பார்க்கணும். அப்போ கீழே இருந்து 30 எங்கே வரப்போகுது? அது கணக்காக நடுவில் இருக்கிறதால பரவாயில்லை, ரைட்? கீழே இருந்து 30 ஏன் இல்லாட்டி 20ன்னா நீங்கள் இப்போ இந்த 20 இந்த 20 பார்த்து விடுறது இல்லை. இது சைனுக்குரிய 20, மேலே இருக்கிறது சைனுக்குரியது, கீழே இருக்கிறது கொசுக்குரியது. இது 30 சென்டர் ரெண்டபடியா எங்களுக்கு ரெண்டு பக்கம் 30 தான் இருக்க போகுது, ரைட்? அப்போ 30 அண்டைக்குள்ள இது வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொசுக்கு எப்பயுமே 0 பாயிண்ட்லாம் இருக்க போகுது. அது 0.1650 0.1650 மைனஸ் 7, வித்தியாசம் 7க்கு வந்து எவ்வளவு? 20. ஸோ 20ண்டா இங்கே 4 டிஜிட்ல இருக்கு. ஆகவே 0.0020 20 தானே. ஸோ கழிச்ச மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 0.163%. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த பொஸ் மடக்கேட்டவனைய ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கு என்று நீங்க ஃபீல் பண்ணினீங்கடா, ரைட்? அதாவது இதுல நான் பிழை விட்டுருவேன், கஷ்டமா இருக்கும்ன்றதை தாண்டி நான் இதுல மேபி ஏதாச்சும் ஒரு எரர் விட்டுறலாம் என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுண்டா நீங்க என்ன செய்யலாம்டா, ரைட்? இப்போ நீங்க ஏதாச்சும் எரர் விட்டுருவீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம். கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு செங்கோண முக்கோணம் இருந்துச்சுண்டா, ரைட்? இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணம் இருந்துச்சுண்டா இது தீட்டாண்டா இது எத்தனை பாகையா இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும். ஏன்? முக்கோணத்தின் அகக்கோணங்களோட கூடுதல் வந்து 180 பாகை. அதுல இது ஒரு 90 பாகை போயிட்டுதுன்னா மிச்சம் எத்தனை பாகை? மொத்தம் 180 பாகை. அதுல இது வந்து 90 டிகிரி. ஆகவே அந்த 90 கழிச்ச எங்களுக்கு எவ்வளவு வரும்? 90 பாகை வரும். டோட்டலா 90 வரும். இது அப்ப இது டீட்டாண்டா டீட்டாவையும் இந்த இதுல இருக்கிற எக்ஸ் என்ற கோணத்தையும் கூட்டினா தான் எங்களுக்கு என்னது? 90 பாகை வரும். ஆகவே எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 90. இந்த டீட்டாங்களை கழிவெடுத்தீங்கன்னா 90 மைனஸ் டீட்டா, ரைட்? 90 மைனஸ் டீட்டாவையும் டீட்டாவையும் கூட்டி பாருங்க, இதுல என்ன சேர்த்து 90 பாகை வரும். ஆகவே 90 மைனஸ் டீட்டா. இப்ப கொஸ் டீட்டா கொஸ் டீட்டாக்குரிய இது என்னது? ஏ பி சி என்றா ஏபிசி படி கொஸ் டீட்டாக்கு என்னன்னு சொல்லுங்க. பிசியின் கீழ் ஏசி. பிசியின் கீழ் ஏசி. ஏசி, ரைட்? அதே மாதிரி சைன் 90 θ என்னன்னு சொல்லுங்க. இந்த கோணத்துக்குரியது சைன், இந்த கோணத்துக்குரிய சைன் எதிர்பக்கம் என்ன? இந்த கோணத்துக்குரிய எதிர்பக்கம் பிசியின் கீழ் பிசியின் கீழ் ஏசி. ஏசி. இது 1 இது 2 இங்க பாருங்க, இதுவும் பிசியின் கீழ் ஏசி, இதுவும் பிசியின் கீழ் ஏசி. அப்ப என்ன அர்த்தம்? கொஸ் தீட்டா வந்து என்னத்துக்கு சமனா இருக்கும்? சைன் தீட்டா. சைன் சைன் 90 சைன் மைனஸ். சைன் 90 சைன் தீட்டாவுக்கு சமனா இருக்கும், ரைட்? 90 மைனஸ் தீட்டாவுக்கு சமனா இருக்கும். இது எப்பயுமே உண்மை, ரைட்? அப்போ சோ cos theta is equal to sin 90 minus theta. 1 and 2 implies cos theta is equal to sin 90 minus theta. So
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வருது என்னென்னு வருது cos 15 பாகை 32 கலை ரெண்டு வருதுண்டா. இதை நீங்க காண்றது கஷ்டம்டா, நீங்க என்ன செய்யலாம்? சைன் 90 சாய 15 பாகை 32 கலை என்று மாத்திக்கொள்ளலாம் சைனுக்கு. ஏன்? கொஸ்டீட்டா சமன் என்ன வரப்போகுது? சைன் 90 சாய டீட்டா. சைன் 90 சாய டீட்டா. ரைட். இதை கழிச்ச வேண்டாம் எப்படி வரும்? சைன் பாகை கலை 90 15 32. ரைட். இங்க இருந்து 90 பாகையிலிருந்து ஒரு பாகையை நாங்க கடன் கொடுத்தா எத்தனை கலை வந்துருவீங்கால? 60 60 வரும். 60 32 போனா 28. 28 அப்ப இங்க 89. 89ல 15 போனா 74. 4 ஆகவே என்ன வர போகுது? 74 பாகை 28 கலை. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? டைரக்டா போய் மேலே இருந்து கீழே சைன் அட்டவணையில போயிட்டு 74 பாகையில 74 20ல போயிட்டு அங்க 8 போயிட்டு கூட்டி விட்டீங்கன்னா சரி, அதை விட வரும். சரியா? உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். டைரக்டா கொஸ் அட்டவணை பார்க்கலாம். உங்களுக்கு ஒழுங்கா கொஸ் அட்டவணை பிழையின்றி பார்க்க தெரிஞ்சா. கொஸ் அட்டவணை பிழையின்றி பார்க்கணும்னா என்ன செய்யணும்? கீழே இருந்து பார்க்கணும். கீழே இருந்துட்டா கீழே இருந்து 1 2 3 இந்த சைட்ல வரும். 10 20 30 இங்க இருந்து இப்படி வரும். ரைட். 10 20 30 இங்க இருந்து வரும். சைனுக்கு வந்து மேல இருந்து அங்கே வரும். ரைட். அப்போ கொஸ்டுக்கு வந்து இங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். அதோட விடை வித்தியாசத்தை வந்து நாங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். கொஸ்டை நீங்க டைரக்டா கணிக்கண்டா. சைனுக்கு டேனுக்கு கழிக்க தேவையில்லை, கூட்டணும். ஆகவே சைன் டேனுக்கு மாத்தினீங்க, இது சைனுக்கு மாத்தினீங்கடா நீங்க டைரக்டா சைன் மாதிரி செஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா, இல்லாட்டி நீங்க கொஸ்டன்னா கொஸ்ட்லயே செஞ்சுட்டு போகலாம். இல்லாட்டி சைன் அண்ட் மாத்தணும்டா. கொஸ் தீட்டா சமன் சைன் 90 சை தீட்டா. ரைட். கொஸ் தீட்டா சமன் சைன் 90 சை தீட்டா. அப்படி இல்லை உங்களுக்கு சைனை விட கொஸ் தான் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னா நீங்க என்ன செய்யலாம்? அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது வந்து சைனே தெரியாத கொஸ்டுக்கு தான் தெரியுமாண்டா. என்ன ஆப்ஷன்டா? சைன் தீட்டா சமன் அதே சேம் வரப்போகுது கொஸ் 90 மைனஸ் தீட்டா. எல்லாம் உண்டுவா. நீங்க மாறி மாறி போட்டு பாருங்க, எல்லாம் உண்டுவா. இது இதுக்கு சமன், அது அதுக்கு சமன். எழுதிக்கொள்ளுங்க. எழுதினா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் மாதிரி போடுவோம். நான் உங்களுக்கு டைமை கன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன மாதிரி அவைலபிள்